இப்ப பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தை மட்டும் தான் சாதி ரீதியா அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. திருநெல்வேலியில் நடக்கான்னு கேக்குறீங்க. திருநெல்வேலியிலும் நடக்கு, தமிழ்நாட்டிலயும் நடக்குது. மொத்த ஹோல் தமிழ்நாட்டிலுமே இது நடக்குது. இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம இப்போ அவன் கூட இப்போ நான் ஒரே கேஸ்டா இருக்கும் அப்படின்னா என் கூட அவன் கேஸ்ட் சேர்ந்துருக்கு அப்படி ஒரு ஒரு ஃபார்ம் ஆகுறாங்க. ஒரு அது மட்டும் தனி இப்போ காலேஜுக்குள்ள ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகுறாங்க, இல்ல ஸ்கூலுக்குள்ள குரூப்பா ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத நான் முன்வைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கயிறு கட்டுறது, அந்த அவங்கவுங்க சாதி தலைவர்கள் இல்லைன்னா அவங்கவுங்க சாதி கலர்ஸை வந்து கையில கட்டுறது, அவங்கள ரெப்ரசென்ட் பண்றது, இதெல்லாம் வந்து உண்மைக்குமே ஒரு மோசமான விஷயம். நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே வந்தார வளர்க்கும் தமிழன்னு சொல்லிட்டு உள்ள வாழ்ற தமிழர்களுக்கு ஒருத்தர் அடிச்சு சாவது நல்லாவா இருக்கு சொல்லுங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட எல்லாரும் ஒண்ணு, எல்லா கம்யூனிட்டியுமே எல்லா விதத்திலும் ஹெல்ப் ஆகுது. இப்போ நான் போடுற சட்டை என் சாதி கலர் தச்சது கிடையாது, வேற ஏதோ சமூகம் பண்ணதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால நமக்கு எல்லாரோட நீட்ஸும் இருக்குதான் ஒரே சொசைட்டியா இருக்கும். ஸோ அதனால அதை மனசுல வச்சுட்டு நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்ம ஒன்னா இருந்து தமிழ்நாட்டை முன்னெடுத்தணும் அப்படிங்கறத என்னோட குறிக்கோள் வைக்கேன். சாதி வந்து சாக்கடை. சூப்பருங்க. வாங்க வாங்க, இவ்வளவு அருமையான கருத்து சொல்லிட்டு எங்க போறீங்க? உங்க பேர் என்ன? என்ன? வினு கல்யாண். வினு கல்யாண் என் பேர். வினு கல்யாண். கடைசியா ஒரு பஞ்ச் சொன்னீங்க, திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க. என் மைக்ல சொல்லுங்க. சாதி வந்து ஒரு சாக்கடை. கேட்டுச்சா? சாதி வந்து ஒரு சாக்கடை. தம்பி வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. இப்ப நான் போட்டிருக்கிற சட்டை என் சாதிக்காரன் தச்சது இல்ல, யாரோ ஒருத்தங்க செஞ்சு எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த சமுதாயம். இந்த சட்டை மாதிரி தான், எங்க இருந்தோ நூல் வந்திருக்கும், எங்க இருந்தோ அது சட்டையா தயாரிச்சிருப்பாங்க, எங்க இருந்தோ அதுல ஒருத்தர் பட்டன் சேர்த்திருப்பாரு, அதுக்கப்புறம் இது யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட வித்தவர் யாரோ ஒருத்தரா இருப்பாரு. பல பேருடைய கைகள் மாறி பலருடைய உழைப்பு அதுல இருக்கு. அதை உழைப்பா தான் பார்க்கணுமே தவிர அதை சாதியா பார்க்க கூடாது அப்படிங்கறத தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு. ஒவ்வொருத்தருடைய சட்டையும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கு. அதுக்காக இது எதுவுமே தரம் குறைந்தது, இது தரம் உயர்ந்தது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எல்லாமே தனித்தனியான அழகுதான். நம்ம எல்லாரும் தமிழர்கள், இந்தியர்கள், மனிதர்கள் என்ற உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். தம்பி சொன்னதனுடைய கருத்தும் கூட கிட்டத்தட்ட அதே கருத்து தான். ஓகே தம்பி, நன்றி.